தளபதி 69ல இணைந்த சர்க்கார் பட நடிகை வெளியான லேட்டஸ்ட் அப்டேட். மரியாதை இல்லைன்னா அவங்க கூட நான் இருக்க மாட்டேன், ஓப்பனாக பேசிய எஸ்கே. தவறவிட்ட வாய்ப்பு, பிரபல ஹிட் ஹீரோவின் படத்தை தட்டி தூக்கிய ஸ்ரத்தா கபூர். விவாகரத்துக்கு பிறகும் மீண்டும் கணவரோடு இணையும் பாடகி சைந்தவி, பாராட்டும் நெட்டிசன்கள். நான் உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்க போறேன். எங்கன்னு கேக்குறீங்களா? டிசம்பர் 7th ஜிவி சாரோட லைவ் அண்ட் கான்சர்ட், செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், அந்த கான்சர்ட் நடக்க போகுது. ஒரே நாளில் டப்பிங் முடித்த எஸ்.ஜே. சூர்யா. எந்த படம் தெரியுமா? பிரபல டாப் நட்சத்திரங்களின் படத்தில் இணைந்த ஃபஹத் ஃபாசில். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். இயக்குனர் ஹெச். வினோத் இயக்கத்துல உருவாகி வரும் தளபதி 69 திரைப்படத்துல விஜயுடன் சேர்ந்து பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட பிரபல முன்னணி நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படம் விஜயின் சினிமா வாழ்க்கையில கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில மாபெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சென்னையில செட் அமைக்கப்பட்டு தளபதி 69 படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு நிலையில படத்துல பிரபல நடிகையும் சரத்குமாரின் மகளுமான வரலட்சுமி சரத்குமார் இணைஞ்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. சமீபத்துல தான் வரலட்சுமி அவரோட நீண்ட கால காதலரான நிக்கோலாய் சச்தேவ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில தற்போது மீண்டும் அவர் படத்துல நடிக்க தயாராகிவிட்டதா கூறப்படுது. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்புல கடந்த மாதம் 31ஆம் தேதி வெளியான திரைப்படம் அமரன். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று வைரலாகி வருது. அதுல என்னை மனிதனாக நடத்துறதுதான் சுயமரியாதை, நான் அப்படிதான் பார்க்கிறேன், இங்கே எல்லோரும் மனிதர்கள் தான், நான் எப்படியோ அது மாதிரிதான் நீங்க, அது மாதிரிதான் எல்லோரும், முதலில் அதற்கான இடத்தை கொடுத்துடணும்னு, அதன் பிறகுதான் நல்ல வேலைகளை செய்யறத பற்றி பேசணும்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் தான் இதற்கு முன் பணியாற்றிய தனியார் தொலைக்காட்சியில தனக்கு மரியாதை தரப்பட்டது, அந்த மரியாதை எனக்கு யார் கொடுக்கலையோ, யாராக இருந்தாலும் அவங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு கூறியிருக்காரு. ஆஷிக் 2, ஹைதர், ராகான் 2, ஓகே ஜானு உள்ளிட்ட பல வெற்றி படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகையாக வலம் வருபவர் ஸ்ரத்தா கபூர். இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியான ஷாஹோ படத்துல பிரபாஸுக்கு ஜோடியா நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பிரபலமாயிருந்தாங்க. சமீபத்துல புஷ்பா 2 தி ரூல் படத்துல ஒரு சிறப்பு பாடலுக்கு நடனமாட வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில ஸ்ரீலீலா அந்த வாய்ப்பை ஏற்று நடனமாடி இருந்தாங்க. புஷ்பா 2 தி ரூல் படத்தை ஸ்ரத்தா கபூர் தவறவிட்டு இருந்தாலும் இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்துல ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் நடிப்புல உருவாகி வரும் வார் 2ல ஒரு சிறப்பு பாடலுக்கு நடனமாட வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்த பேச்சுவார்த்தையில படக்குழு ஈடுபட்டு வருவதா கூறப்படுது. தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான இசையமைப்பாளராக வலம் வரும் ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து நடிகர், பாடகர் என பல துறைகள்ல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி தனக்கென ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்காரு. தனது பள்ளி தோழியான பாடகி சைந்தவியை ஜிவி பிரகாஷ் திருமணம் செய்து கொண்ட நிலையில கடந்த மே மாதம் இருவரும் அவர்களது விவாகரத்தை அறிவிச்சிருந்தது பலருக்கும் அதிர்ச்சி அளிச்சிருந்தது. இந்த நிலையில டிசம்பர் 7ஆம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள ஹோகேஷ் நேஷனல் ஸ்டேடியத்துல நடைபெறவுள்ள ஜிவி பிரகாஷின் இசை நிகழ்ச்சியில பாட உள்ளதாக சைந்தவி தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அவர் அறிவிப்பு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு இருக்கும் நிலையில விவாகரத்துக்கு பின் இவர்கள் இணையும் மேடை என்பதால் நெட்டிசன்கள் பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. நான் உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்க போறேன். எங்கன்னு கேக்குறீங்களா? டிசம்பர் 7th ஜிவி சாரோட லைவ் அண்ட் கான்சர்ட், செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், அந்த கான்சர்ட் நடக்க போகுது.
கோலிவுட் மற்றும் டோலிவுட் முன்னணி நடிகையாக வலம் வரும் தமன்னா பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில தனக்கான மார்க்கெட்டை தக்க வச்சிருக்காங்க. தற்போது கதை மற்றும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை தேர்வு செய்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தமன்னா. படம் மட்டுமின்றி சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவாக இருக்கும் இவர் சமீப காலமாக சமூக வலைதளங்கள்ல உச்சக்கட்ட கவர்ச்சி காட்ட தொடங்கி இருக்காங்க. அந்த வகையில இவர் தற்போது சமூக வலைதளத்துல வெளியிட்ட புகைப்படம் வைரலாகி உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வில்லன் கதாபாத்திரத்துல தனது திறமையை மிகச்சிறப்பாக நிரூபித்து வரும் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா சமீபத்தில் இவர் வில்லனாக நடித்த சூர்யாவின் சனிக்கிழமை திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று இருந்தது. இந்த நிலையில தற்போது இயக்குனர் சங்கர் இயக்கத்துல நடிகர் ராம் சரண் நடிக்கும் திரைப்படமான கேம் சேஞ்சர் படத்துல நடிப்பின் அசுரரான எஸ்.ஜே. சூர்யா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷனல் சார்பில் தில் ராஜு தயாரிக்கும் இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. மேலும் இந்த படத்துல கியாரா அத்வானி கதாநாயகியாக நடிக்க அஞ்சலி, ஸ்ரீகாந்த், சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகும்னு தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருந்த நிலையில படத்தின் டப்பிங் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கேம் சேஞ்சர் படத்தில் 2 முக்கிய காட்சிகள் டப்பிங் பேசி முடித்திருப்பதாகவும், ஒன்று குளோபல் ஸ்டார் ராம் சரண், மற்றொன்று ஸ்ரீகாந்த் சார். இதை முடிக்க ஒரு முழு நாள் தேவைப்பட்டது என நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அவரது இன்ஸ்டா பக்கத்துல பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் படத்தை குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. சமீபத்தில் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல நடிகர் ரஜினியுடன் ஃபஹத் ஃபாசில் இணைந்து முதல் முறையாக நடிச்சிருந்த படம் வேட்டையன். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஃபஹத் ஃபாசில் நடித்துள்ள படம் புஷ்பா 2 தி ரூட். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள இந்த படம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இந்த நிலையில டேக் ஆஃப், மாலிக் படங்களை இயக்கிய மகேஷ் நாராயணன் இயக்கத்துல மம்முட்டி, மோகன்லால் ஒன்றாக நடிக்கும் புதிய படத்துல நடிக்க ஃபஹத் ஃபாசில் ஒப்பந்தமாகியிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மம்முட்டி, மோகன்லால் இப்படத்தில் ஒன்றாக நடிக்கும் நிலையில படத்தின் படப்பிடிப்பை படக்குழு தொடங்கி இருக்கு. இந்த படத்துக்காக மம்முட்டி 100 நாட்களும், மோகன்லால் 30 நாளும் கால் ஷீட் கொடுத்துள்ளதாக கூறப்படுது. தற்போது ஃபஹத் ஃபாசிலும் இந்த படப்பிடிப்பில் இணைஞ்சிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.